ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீ மகாலட்சுமி நமக. நான் தலவாணிமுத்து ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன். இன்று திருப்பதி கொடையை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன். திருப்பதி கொடை என்பது இந்த பிரம்மோற்சவம் புரட்டாசி மாதம் நடக்கும். அதற்காக சென்னையிலிருந்து சென்னை கேசவ பெருமாள் கோயிலிலிருந்து திருப்பதி கொடைகள் விசேஷமாக தயாரிக்கப்பட்டு அது பெருமாள் பிரம்மோற்சவம் நடக்கும் பொழுது அங்கு சமர்ப்பிக்கப்படும். அதனால் இங்கேருந்து கிளம்பி ஒரு 5 நாட்கள் சென்னையை சுற்றி உள்ள ஒவ்வொரு சிறிய சிறிய ஊர்கள் வழியாக ஒரு 5 நாட்களில் திருமலைகளுடைய வீதிகள் வழியாக இந்த குடைகள் எடுத்து செல்லப்படும். அதனை தேவஸ்தான ஊழியர்களிடம் ஒப்படைப்பார்கள். அதோடு மங்கள பத்திரம் மற்றும் பெருமாளுடைய சில பொருட்களையும் சேர்த்து பக்தர்கள் அதாவது இங்கே திருப்பதி கொடையை கொண்டு வருகின்ற ஆட்கள் சமர்ப்பிப்பார்கள். திருப்பதி கொடை இந்த யானை கவனி வழியாக வரும் பொழுது இந்த பக்தர்கள் வேகமாக ஓடி சென்று விடுவார்கள். இதற்கு ஒரு சிறிய காரணம் இருக்கிறது. இந்த யானை கவனியில் தான் குபேரனிடம் பெருமாள் கடன் வாங்கியிருக்கிறார். அதனால் அந்த கடனையும் வட்டிக்கிட்டு கேட்பாருன்னு சொல்லிட்டு இந்த பக்தர்கள்லாம் கொடையை எடுத்துகிட்டு வேகமாக ஓடிடுவாங்க. ஆனால் இப்போவும் அந்த யானை கவனியை சுற்றி உள்ள சவுகார்பேட்டையில் பாருங்கள், தங்கம் வெள்ளி பணம் எல்லாமே அந்த ஏரியாவில் தான் குமிஞ்சு கிடக்கு. அப்போ குபேரன் அங்கே தான் இருந்திருப்பாருங்கிறதுக்கு ஒரு அறிகுறியும் எங்களுக்கு இருக்குது. மற்றபடி இந்த குடைகள் ஒவ்வொரு ஊராக செல்லுது. நம்ம இதுக்கு வேறு காரணம் இந்த குடைகள் பிரம்மோற்பத்தை செல்கிற வழியில் பெருமாள் சிலை எடுத்துகிட்டு போகிறாங்க. பெருமாளோட பூதேவி ஸ்ரீதேவி அப்புறம் தசாவதாரத்த சிலைகள் அப்புறம் இந்த பெருமாளுடைய குடை இந்த மூன்றும் அணிவகுத்து செல்லும். இது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சென்னை மக்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை மிகவும் அன்பாக பண்பாக வழிபடுகிறார்கள். ஏன்னா அவர் நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட வெஜ்ஜு தான் சாப்பிட்றாங்க. ரொம்ப பக்தியாக பயபக்தியாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த திருப்பதி கொடை தான். இந்த திருப்பதி கொடை நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு பல ஜென்ம பாவம் போயிடும், நம்மளுக்கு எல்லாம் நன்மையே நடக்கும். அதே மாதிரி இந்த கொடை செல்கிற வழியெல்லாம் மங்களமாக மாறிவிடுகிறது. அதான் சென்னையும் செழிப்பாக இருக்கிற காரணம் இந்த திருப்பதி கொடை. இந்த மக்கள் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறதுனால தான் நம்ம ஊர் சென்னை மிகவும் சிறப்போட நல்ல செழிப்போடு இருக்குது. என்னுடைய சேனல் சார்பாக இந்த தலவாணிமுத்து சாமியின் அருள் எல்லோருக்கும் கிடைப்பதற்காக இந்த திருப்பதி கொடை பார்த்தவர்களுக்கும் பார்க்காதவர்களுக்கும் நன்றாக நடப்பதற்கு நான் என்னுடைய தலவாணிமுத்து சாமியை வேண்டுகிறேன். திருப்பதி கொடை பார்த்தவர்கள் அனைவருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.